சிறகடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முத்து மீனாவும் மனோஜை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து மனோஜை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ரோஹிணி சிந்தாமணியை போய் பார்த்தாங்க. இப்போ சிந்தாமணி சொன்னதுனால ஃபினான்சியரை போய் பார்த்தாங்க. ஃபினான்சியரே 10 லட்ச ரூபா பணம் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சொன்னால் கொடுத்தீங்கன்னா நான் கேஸை வாபஸ் வாங்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே சிந்தாமணியோட திட்டம் தானே. அதனால் அந்த விஷயத்தை சொல்லிட்டு சரி நான் பணம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்து மீனாவும் இப்போ அங்கெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயா வந்து ஏன் மனோஜை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. அண்ணாமலை வந்து உன்னால தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு, நீ தான் அதுக்குண்டான முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ முத்து மீனாவும் சமாதானப்படுத்தி அடுத்த கட்டமாக நம்ம என்னன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஹிணி பார்த்தா பணம் ரெடி பண்ணுறதுக்காக அவங்க அண்ணன் இருக்கார்ல, அதாவது அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் இருக்கார்ல, ஏற்கனவே வந்து அங்கே இருந்தாங்கல்ல, அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து நம்மளோட பரம்பரை சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் சேரணும்னு சொன்னேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. அவங்க ஏதோ வில்லங்க பிடிச்சவங்க மாதிரி தான் நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த சொத்தெல்லாம் ஏதோ திருடணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. 10 லட்சம்லாம் கொடுக்க முடியாது, ஒரு 5 லட்சம் வேணால் கொடுக்கலான்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 5 லட்சத்தை ரோஹிணி கிட்ட கொடுத்துட்றாங்க. 5 லட்சம் மட்டும் வாங்கிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து முத்து மீனாவும் கார் ஸ்டாண்டில் ஏற்கனவே அந்த அக்காங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது சிந்தாமணி கிட்ட கடன் வாங்கினாங்கல்ல, அவங்ககிட்டலாம் எல்லா புகாரையும் கேட்குறாங்க. என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்க சிந்தாமணிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வாங்கி அதை ஒரு பெட்டிஷனாக ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ சிந்தாமணி கூட ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தெல்லாம் சிந்தாமணி கிட்ட போய் சொல்கிறாங்க, நம்ம மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதை யோசிக்கிற சிந்தாமணி வந்து கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி ஆகிடும், அதனால் வந்து மனோஜ் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தா ரோஹிணி 5 லட்சத்தோடு வந்து 10 லட்ச ரூபா அந்த ஃபினான்சியர் கேட்டார். என்னால் இப்போதைக்கு 5 லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொன்னதுமே சிந்தாமணி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசி எப்படி இருந்தாலும் மீனா கேஸ் கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இப்போ மனோஜை வெளியில் கொண்டு வர மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ரோஹிணி சொன்னதுனால தான் மனோஜை வெளியில் கொண்டு வர வச்சோம், நம்ம கேஸை வாபஸ் வாங்கணும்னு இருக்கணும், அதனால் நீங்கள் போய் கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. சிந்தாமணி சொன்னால் தான் ஃபினான்சியர் கேட்பார்ல, அதனால் சரின்னு சொல்லிடுறாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா சிந்தாமணியோட அந்த திட்டம்லாம் அப்படி இன்றைக்கான எபிசோடோட முடிக்கிறாங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குற விஷயமா பார்த்தோம்னா முத்து மீனாவும் வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ஃபினான்சியரும் ரோஹிணி வந்து அங்கே நிற்கிறாங்க. ரோஹிணி எல்லாம் நிற்கும் போது அந்த ஃபினான்சியர் பேசுகிறாரு, நான் கேஸை வாபஸ் வாங்குறேன். ரோஹிணி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக என்கிட்ட பேசுனாங்க, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் ரோஹிணிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற முத்து மீனா என்ன இவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கடைசியில் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. மனோஜும் விடுதலை ஆகிடுறாரு. ஆனால் இதில் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜை விடுதலை பண்ணது ரோஹிணி தான், போராட்டம் பண்ணி விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோஜை நம்ப வச்சுட்டாங்க. மனோஜும் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம் ரோஹிணிக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப பாசமாக பேசுகிறாரு. அதை பார்க்குற முத்து மீனா இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே குண்டு எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படிலாம் கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.